الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பாசத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய திருமருளால் பெருங்கிருபையால் நாம் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு முஆத் இப்னு ஜபல் அறிவு மேம்பாட்டு மையம் என்கின்ற நம்முடைய இந்த ட்ரஸ்டின் சார்பாக ஒரு சிறப்பான தஃப்சீர் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே இந்த வகுப்பிற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திருப்பை சகோதரர்கள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு மீண்டும் இது துவங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மிக பெரும் உதவி நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், மார்க்க சபை என்பது சாதாரண ஒரு ஒன்று குடல் அல்ல, சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. உண்மையிலேயே மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வே நம்மை பற்றி, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எத்தனையோ அடியார்கள் பூமியில் இருந்தாலும் இந்த கை காட்டி இந்த ஊரிலே இந்த இடத்திலே இந்த பகுதியில் நாம் அமர்ந்திருக்கின்ற நம்மை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்றான். இது யதார்த்தமான சத்தியமான ஒரு விஷயம். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசப்படுமோ அங்கே என்ன செய்யப்படும்? மலக்குகள் சூழப்பட்டு மலக்குகள் நமக்காக துஆவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வே நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார். என்னுடைய அடியார்கள் எதை வேண்டுகிறார்கள்? சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள். என்னுடைய அடியார்கள் எதை கொண்டு பாதுகாப்பு தருகிறார்கள்? நரகத்தை கொண்டு பாதுகாப்பு தருகிறார்கள். என்னுடைய அடியார்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நாம் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே ஒரு சிறந்த ஒரு ஒன்று கூடல் நிகழ்வு. எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நேரங்களில் கடந்த காலங்களில் நாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாள் என்பது, இந்த நேரம் என்பது, இந்த இடம் என்பது உண்மையிலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு இடம் என்பதை நாம் சற்றும் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு 45 நிமிடத்திலிருந்து ஒரு 60 நிமிடம் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய போகிறோம்? சூரா அல் பக்ரா என்கின்ற அந்த இரண்டாவது அத்தியாயம், திருக்குர்ஆனிலே மிகப்பெரிய அத்தியாயம் என்று சொல்லப்படக்கூடிய 286 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்துடைய 254 வசனங்களை ஏற்கனவே உலமாக்கள் மூலமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கவனமாக கேட்டிருக்கின்றோம், அதை கூர்ந்து படித்திருக்கின்றோம். அதை தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 255வது வசனத்துடைய மற்றும் அல்லாஹ் நாடினால் 256வது வசனத்துடைய சபபு நுசூல் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான பின்னணி காரணிகள்
மற்றும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்படிகள் என்று இன்ஷா அல்லாஹ் முழு வகையான இந்த விளக்க உரையை தஃசீரை நாங்கள் பார்க்கலாம். வல்லரஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு அருள் செய்வாராக. அன்பிற்கினியவர்களே, இந்த 255வது வசனம் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே 254 வசனம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அடுத்து இந்த வசனத்தை தான் பார்க்க போறோம் என்பது நம்மில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். யாராவது ஒருவர் அது என்ன வசனம் என்பதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் இன்ஷா அல்லாஹ் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா ஒரு உரையாக ஒரு பாடமாக இதை நான் நடத்துவதை தாண்டி இது ஒரு உரையாடலாக ஆண்கள்ட்ட மட்டும் தான் நம்ம கேட்க போறோம். ஆண்கள் தான் கண்டிப்பா பதில் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறார். உங்களுக்கான கூலி நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தருவான் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு கெஸ் பண்ணுங்க. 255வது வசனம். சகோதரர்கள் பார்த்தாலும் சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. ஆமனர் வசனம் தவறு இருந்தாலும் முயற்சிக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடைசி 2 வசனம் தான் ஆமனர் வசனம். 285 86. இது 255. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க, இந்த வசனம் தானா என்று சொல்வீர்கள். ஏனென்றால் குர்ஆனிலே ஒரு சிறந்த அத்தியாயம் என்று சொல்லப்பட்ட அத்தியாயம் அல் ஃபாத்திஹா. குர்ஆனிலேயே சிறந்த வசனம் என்று சொல்லப்பட்டது இந்த வசனம் தான். பக்கராவே 255. சகோதரர் பாத்தீங்களா? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பார்த்துட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல விஷயம் தான், பார்க்கட்டும். நல்ல விஷயம், பார்க்கணும். இந்த தேடல் தான் நமக்கு தேவை. பார்த்தாலும் சொல்லணும் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ உண்மையிலேயே ஆயத்துல் குர்சி 255 சகோதரர் சொன்னப்ப பிரதர் சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆயத்துல் குர்சியிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போறாங்கிறது இன்னும் எனக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் தான். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 15 ஆண்டுகளாக நான் அரபி உஸ்தாதாக இருந்து இந்த விளக்க உரை எல்லாம் எங்களுடைய பள்ளிவாசல் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அத்தியாயத்துடைய தொடர்பு, அந்த தொடர்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கான் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உண்மையில் நம்முடைய இந்த மக்களை சந்திப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. திரும்ப நினைச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய பாதை, நபிமார்கள் எத்தனை நடந்தெல்லாம் போய் தாவா செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பஸ்ல எல்லாம் கொடுத்திருக்கிறான், நம்ம கார்ல போயிருக்கோம், அல்லாஹ்வுடைய கிருபையில ஃளைட்ல போயிருக்கிறோம். ஆனா இந்த பகுதியில வருவதற்கு இதுதான் ஒரு சிறந்த ஒரு வண்டி என்பதாக அல்லாஹ் நமக்கு ராகத்தாக வசப்படுத்தி கொடுத்து நமக்கு என்ன செஞ்சிருக்க, அருள் செஞ்சிருக்கிறான். உண்மையிலேயே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்ற அடிப்படையிலே அன்பிற்கினியவர்களே, இந்த ஆயத்துல் குர்சி என்பது குறிப்பாக அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. கிட்டத்தட்ட இந்த 255வது வசனம் என்பது 9 பகுதிகளை கொண்டதாக என்ன செய்கிறார்கள் உலமாக்கள் பிரிக்கிறார்கள், அல்லது 10 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரிக்கவில்லை. ஆனால் உலமாக்களுடைய கூற்று என்ன, இதுல 10 அம்சங்கள் இருக்கிறது அல்லது 9 அம்சங்கள் இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு என்பதாக பிரித்திருக்கிறார். சோ அந்த அடிப்படையில முதல்ல நம்ம தர்ஜுமாவோடு சேர்த்து அந்த தஃசீரை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஆயத்துல் குர்சி சிறப்புகளை பார்ப்போம். ஏன்னா ஆயத்துல் குர்சி சிறப்புகள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் தான். ஆனா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அழகிய நினைவூட்டலா நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞ்சுக்கிட்டோம் சொன்னா கண்டிப்பாக தொடர்பாக இதை நம்ம விடமாட்டோம். ஏன்னா ஆயத்துல் குர்சி என்பது சிறந்த ஒரு வசனம். எப்படி அல் ஃபாத்திஹா தான் குர்ஆனிலே சிறந்த அத்தியாயம் என்று சொல்லப்பட்டதோ அதே மாதிரி குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றுப்படி 6666 வசனம் சொல்றோம்ல, அதுல சிறந்த வசனம் என்பது இந்த 255வது வசனம் தான். எனவே கருத்து ரீதியாக 10 அம்சங்களை 10 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது என்று இமாம் இப்னு கஸீர் தஃசீரிலே இவர்தான் மிகச் சிறந்த உயர்ந்த தரத்தில் இருப்பவர், அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓகே, சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சிறப்பாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நமக்கு தெரியாது என்னன்னு சொல்லி சொன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நபித்தோர்ட்ட பொதுவாகவே என்ன செய்வார்கள், கேள்வியாக உரையாடலாக தங்களுடைய அந்த பழக்க வழக்கத்தை வச்சிருப்பார்கள். அதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அவர்கள் நன்கு அதை புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில். அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் உங்களை கேட்டேன், படிங்க அதை பாருங்கன்னு சொன்னப்ப மாஷாஅல்லாஹ் ஒரு சோதர் சொன்னாரு, எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிச்சு. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனிலே சிறந்த வசனம் எது என்று கேட்கும்போது உண்மையிலேயே அதுவரைக்கும் அவர்களுக்கு அதுதான் அந்த வசனம் என்பது தெரியாது. ஆனால் பொதுவாகவே அவர்கள் தெரிந்திருந்தாலுமே அடக்கமாக நிறைகுடம் தல்பான்னு சொல்லுவாங்க, அது போன்று தெரிந்திருந்தாலுமே அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வும் தூதரும் ஆலம், அல்லாஹ்வும் தூதருமே நன்கறிஞர் என்று சொல்வார்கள்.
அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் தூதர் தான் நன்கர்கள் சொல்லுவார். அப்ப மீண்டும் கேளுங்க, மீண்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு கணிப்பின் அடிப்படையில், ஒரு யூகத்தின் அடிப்படையிலே ஆயத்துல் குர்சி என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அது என்ன சரியான ஆன்சராக இருக்கிறது. குயிஸ்ல டெஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது ஆன்சர் சொல்றப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குமே. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவர் அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கு அறிந்தவர் சொல்கிறார்கள். மீண்டும் மீண்டும் கேட்கிறப்ப ஒரு கணிப்பின் அடிப்படையில் இதுதான் சிறந்த வசனம் குர்ஆனிலே என்று சொல்கிறார்கள். அதுதான் இந்த 255வது வசனம் பக்ராவில் என்று பார்க்கிறோம். அப்ப அபு முன்திர் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் அவருக்கு இருக்கு. யாருக்கு? இந்த நபித்தோழர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சிறப்பு பெயர் என்ன? அபு முன்திர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறிப்பிட்டு என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கிறார்கள். அபு முன்திர் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய இந்த கல்வி மேலாண்மைக்கு, அதாவது கல்வி மேன்மைக்கு பரக்க செய்யட்டும், உங்களுடைய அறிவுக்கும் இந்த கூர்மைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யும்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பாட்லயே அவருடைய கல்வி ஞானத்துக்காக துஆ செய்கிறார். அப்ப அடுத்து சொல்கிறார்கள், என் உயிர் எவன் மீது இருக்கிறதோ, எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு ஆயத்துல் குர்சியை பத்தி சிறப்புல சொல்றாங்க. அதற்கு நாக்கு இருக்கிறது, அதுக்கு 2 உதடுகள் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அர்ஷுல ஒரு தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு சஹீஹான ஒரு வரலாற்று குறிப்பாக இமாம் இப்னு கஸீர் அவர்கள் செய்கிறார்கள், இதை பதிவு செய்கிறார். அப்ப இது முதல் அந்த சிறப்பாக நாங்கள் பார்க்கலாம். வசனங்களிலேயே, குர்ஆனுடைய வசனங்களிலேயே ஒரு சிறந்த வசனம் உபை இப்னு கஅப் மூலமாக இது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ஒரு சிறப்பை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சிறப்பு நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழி. ஏன்னா இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக நபிமொழிகளை அறிவித்த ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ர், அதாவது நம்ம நோன்பு நேரங்களில் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்போம் பார்த்தீங்களா, கடமையான ஃபித்ரா என்ற ஃபித்ரா காசு. அப்ப அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய, அந்த பொருள்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அபூ ஹுரைரா அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க வச்சிருக்கும் போது இரவு நேரத்துல மனிதன் ஒருவன் வருகிறான். பொதுவாக மனுஷன் தானே வருவான் திருடுவதற்கு. ஆனால் அங்கதான் ட்விஸ்ட். ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த பேரிச்சம்பழம் தான் நிறைய அந்த காலத்தில் உணவுப் பொருள், அதை அப்படியே திருடிட்டு போகும்போது அவர்கள் கையும் களமா பிடிச்சிடறாங்க. குடிக்கிறப்ப அந்த மனிதன் சொல்றான், என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பசி, எனக்கு ரொம்ப ஏழ்மை, என்னை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா தெரியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அபூ ஹுரைரா அவர்கள் என்ன பண்ணிடுறான், ஏமாத்தி அந்த பொருளை கொண்டு போயிடறான். அவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாருல, ரொம்ப ஏழ்மையா இருக்கு, விட்டுறாரு. அப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் பொய் சொல்லிட்டு தான் போயிருக்கான், அவனுக்கு கஷ்டம்லாம் இல்லை, அவன் ஏழ்மைலாம் இல்லை, மறுபடியும் நாளைக்கு வருவான், நாளைக்கு விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இரவு நடக்குது. அபூ ஹுரைரா அவர்கள் இருக்கிறார்கள். அதே மனிதன் என்ன பண்றான், வந்து அந்த பேரிச்சம்பழத்தை திருடுறான். திருடுறப்ப மறுபடியும் கைகளமா பிடிக்கிறாங்க. மீண்டும் அவன் என்ன பண்றான், அந்த மனிதன், எனக்கு ரொம்ப கஷ்டம், இனிமேல் நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப ஏழ்மை இருக்குன்னு சொல்லி சொல்லி அப்படியே அவர் என்ன பண்ணிடுறான், இறக்கத்தை காட்ட வச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இதே மாதிரி 3ஆவது நாள் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மீண்டும் சொல்கிறார்கள், பொய் சொல்லிட்டு போயிருக்கான், அவனுக்கு கஷ்டம் இல்லை, நீ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லும்போது 3ஆவது முறை அந்த மனிதன் வருகிறான். வந்தோடனே அவர் விடவே மாட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், உனக்கு நோ எக்ஸ்கியூஸ், உனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் விடவே மாட்டேன் என்று சொல்லும் போது அந்த மனிதன் என்ன சொல்றான், ஒரு சில வசனங்களை, ஆயத்துகளை அந்த அபூ ஹுரைராவுக்கு கத்துத்தண்டு சொல்றான். நீங்க இதை வந்து இரவில் படுக்கும்போது ஓதிட்டீங்கன்னு சொன்னா, மனப்பாடம் பண்ணீங்கன்னு சொன்னா, ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று அந்த நல்ல நல்ல வசனங்களை சொல்லி கொடுத்துட்டு ஓடி போயிடும். அப்ப அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவது நாள் நீங்க சொன்ன மாதிரி வந்தான், அவன் பொய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு, ஆனா இந்த முறை அவன் சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னா, சில வசனங்களை அவன் எனக்கு படிச்சு கொடுத்தான், அதோட வசனங்கள் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய சிறப்புகள் அதிகமா இருந்துச்சு, அதை ஒருத்தன் படிச்சான்னு சொன்னா, ஓதுனான்னு சொன்னா, ஷைத்தான் நெருங்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப இது உங்கள்கிட்ட சொல்லுங்கிறதுக்காகவே நான் நினைச்சேன், அவனை விட்டுட்டேன் என்று சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனுஷன் யார் தெரியுமா, தாக்க ஷைத்தான், அவன்தாயா ஷைத்தான், அவன்தான் ஷைத்தான், அவன்தான் வந்து என்ன பண்ணிருக்கிறான், அவன் பொய்யன் தான், ஆனா இந்த விஷயத்துல சொன்னது உண்மை. ஆயத்துல் குர்சி தான் அதுதான் பக்ராவுடைய 255வது வசனம். உண்மையிலேயே ஒருவர் இரவில் படுக்கும் போது அதை ஓதினால் ஷைத்தான் அவர்களை நெருங்க மாட்டான் என்கின்ற ஒரு சத்தியமான ஒரு விஷயத்தை ஒரு பொய்யன் சொல்லிட்டு போயிருக்கிறான், உங்களை மீண்டும் ஏமாத்திட்டான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நபிகள் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன செய்யுது, ஆயத்துல் குர்சியை கத்து கொடுத்தது யார் தான், ஷைத்தான் என்பது நமக்கு வழங்குறது. ஒரு கெட்ட ஒரு நல்ல சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை என்ற அடிப்படை. அப்ப உண்மையிலே இருந்து இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, மனித உருவத்தில் என்ன வரான், ஷைத்தான் வருகிறான், ஜின்களும் வரும், பாம்பு உருவத்திலையும் வரும் என்பதையெல்லாம் நாங்கள் பாடமாக பார்க்கலாம். அப்ப அன்பிற்கினியவர்களே,
அடுத்த ஒரு மூன்றாவது ஒரு சிறப்பை பார்த்தோம்னா இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், இதே அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரா பக்ரா என்கின்ற இந்த ஒரு அத்தியாயம் என்பது மிகச்சிறந்த ஒரு அத்தியாயம். அப்படித்தானே, யாருடைய வீட்டில் ஓதுறாங்களோ பக்ராவும் ஆல இம்ரானோ ஷைத்தான் வரமாட்டான்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு நபிமொழி இருக்கு. அதனால நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும், நம்முடைய மாலை நேரங்கள்ல இந்த காலை நேரங்கள்ல ஆல இம்ரானும் அல் பக்ராவும் ஓதிட்டே இருக்கும். ஓதுனாலே ஷைத்தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் என்பது சத்தியமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த நோன்பு நேரங்கள்ல மட்டும்தான் ஓதுறோம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுறோம். அப்ப இப்படி இருக்கக்கூடாது, எப்போதுமே ஓத வேண்டும். அப்ப முஸ்லிம்கள் வீடுகள் என்றாலே அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது என்ன நடக்கணும், அன்றைய காலங்கள்லாம் முஸ்லிம்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கொடியை வச்சுனா இல்லை, டெய்லி என்னது இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் குர்ஆன் சப்தம் கேட்கும். போகும்போதே சரி குர்ஆன் ஓதுறாங்கன்னு சொல்லி சப்தம் கேட்கும், ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நம்முடைய வீடுகளிலும் முன்னாடிலாம் அப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம கிப்லா நோக்கி உட்கார்றோம்ல, கிப்லா நோக்கி நோக்கி என்ன செய்யறாங்க, காபத்துல்லா நினைச்சிடாங்க, என்னது டிவி தான் இப்ப நம்ம கிப்லா, அதை நோக்கியே உட்கார்ந்து இருக்கோம், அப்படியே பாழாக்கிறோம், தொலைக்காட்சியில் தொலைந்து போடுறவர்களாக மாறிட்டோமா இல்லையா. ஷைத்தான் நம்மளுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமா விட்ட வெளிச்சம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்ப அது கிப்லாவை நோக்குறதுனால எல்லாம் மறந்தது. அல்லாஹ்வை மறக்கிறோம், ரசூலை மறக்கிறோம், வாக்கத்தை மறக்கிறோம், குர்ஆனை மறக்கிறோம், ஹதீஸை மறக்கிறோம். அப்ப நாம் மறக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயம். அப்ப யாருடைய வீட்டில் சூரா பக்ரா ஆல இம்ரான் ஓதுவார்கள் வீட்டில் ஷைத்தான் வென்று விடுவான் என்பதை சொல்லிவிட்டு இமாம் ஹாக்கிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், எப்படி இது சிறந்த அந்த அத்தியாயம் என்று சொல்லப்படுகிறதோ, அதாவது ரெண்டு ஷைத்தான் விஷயத்துல, அதே மாதிரி இந்த வசனமும் என்னதுதான் ஷைத்தானுக்கு எதிரியான ஒரு வசனம். இதை ஓதினாலே, ஒருவர் மாலையில ஓதினா ஷைத்தான் வரமாட்டான், காலையில ஓதினா ஈவினிங் வரைக்கும் ஷைத்தான் வரமாட்டான் என்ற அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், இது ஒரு தலையான ஒரு வசனம் என்பதாக, குர்ஆனிலேயே ஒரு தலைமையான ஒரு வசனம், தலையான வசனம் இந்த சூரா பக்ராவுடைய 255வது வசனம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாலாவது ஒரு சிறப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அபூ உமாமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, இமாம் தப்ரானில என்னது 8வது வால்யூம்ல 282வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதாவது இஸ்மு ஆலம் என்று சொல்வார்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய பெயர்கள். யார் இந்த கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுவாகவே பிரார்த்தனை ஒழுங்குகள் இருக்குல்ல, துவா செய்யறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அல்லாஹ்வை புகழணும், அல்ஹம்துலில்லாஹோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin, இது போன்ற புகழ்ச்சியான வார்த்தைகளை கொண்டு புகழணும். அடுத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்ற ஸலவாத்தை ஓதணும். அதற்கு பிறகுதான் நம்முடைய தேவைகளை நம்ம கேட்க வேண்டும். அதே மாதிரி முடிக்கும் போதே நம்ம எப்படி கேட்போம், ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து முடிப்போம். இப்போ இதுதான் எனது ஒழுங்கு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் விஷயத்துல பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் நிறைய இருக்குது. குறிப்பா பாங்குக்கும் இக்காமத்துக்குள்ள நேரம், அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அரஃபாவுடைய நேரம், மழை பெய்யும் போது, இப்படி நிறைய நேரங்கள் சொல்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரியான நன்மையான விஷயங்கள் செய்தும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல குறிப்பா ஆயத்துல் குர்சில வரக்கூடிய இந்த இஸ்மு ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கண்ணியமான பெயர்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரா தாஹால இந்த இஸ்மு ஆலம் என்று சொல்லக்கூடிய ஹய்யுல் கய்யூம் என்கின்ற அந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுல இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி நான் சொல்றேன். ஏன்னா துஆவை நம்ம கபூலாக மாட்டேது. நான் ரொம்ப வருஷமா இபாதத்துல இருக்கேன், ரொம்ப வருஷமா என்னது மார்க்கத்தோடு ஒன்றி இருக்கிறேன், ஆனா என்னுடைய உற்றார் உறவினர்கள் மார்க்கத்திற்கு மாற்றமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் துஆ செய்யறதை கேட்டுக்கொள்ள முடியல, அப்படி எல்லாம் சில நேரம் புலம்புறதை பார்க்கும். முதலில் ஒரு முஸ்லிம் புலம்பல் கூடாது, புலம்பவே கூடாது. நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அது ஒரு விஷயம் தான். என்ன குறிப்பா சோதனையை கொடுக்கிறானா அதை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். அதிகமா செல்வம் கொடுக்கிறானா அதுக்கும் நன்றி செலுத்தும். எல்லாமே நன்றி பொறுமை என்கின்ற இரட்டை விஷயங்களை இது அடங்கி விடுகிறது. இப்ப துஆவை கபூலாகக்கூடிய சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறது அல்லாஹ் கொடுத்துருவோம். சில நேரங்கள் நீங்க கேட்கறது உங்களுக்கு தப்பா இருக்கும், அதனாலதான் அல்லாஹ் கொடுக்காம இருப்பான். அல்லாஹ் எப்படி கொடுப்பான், பொதுவாகவே ஒருவர் கையேந்தி விட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். வெறுங்கையா அல்லாஹ் அனுப்ப மாட்டான். முதல்ல கேட்டதை கொடுத்துருவான், அதுக்கு பதில் என்ன பண்ணுவான், அதை விட சிறந்ததை கொடுப்பான். மூணாவது அதுக்கு பதிலாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளோ அல்லது மறுமையில் அது சேவிங்ஸ் அல்லாஹ் வச்சிருப்பானே தவிர எப்படியாவது 3 வடிவங்களில் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுமே தவிர பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாத விஷயமே கிடையாது என்பதை நம்ம அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி சிறப்பை பார்த்துட்டு தஃசீருக்கு நம்ம போகலாம். கடைசி சிறப்பு என்ன, இமாம் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம். யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, குறிப்பா இப்ப நம்ம அசர் இன்ஷால்லா தொழ போறோம், அல்லது அசர் கூட சில பேர் தொழுந்திருக்கலாம்,
அப்ப அசர் 3:45 வக்து வந்ததுன்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆரம்பத்துல நம்ம தொழுதுறோம், ரொம்ப சிறப்பா இருக்குது. தொழுதுக்கு பிறகு அல்லது லொஹர் தொழுதுட்டு நம்ம ஆயத்துல் குர்சி ஓதிந்தா, ஃபஜர் தொழுதுட்டு ஆயத்துல் குர்சி ஓதிந்தா, இன்ஷா அல்லாஹ் அசர் மாதிரி விஷயம் நம்ம தொழுதுட்டு இப்படி எந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் யார் ஒரு இந்த ஆயத்துல் குர்சி ஓதுவாரோ, அது ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஆண்கள் பெண்கள் யாராக ஓதினாலும் அவர்களுடைய சிறப்பு என்ன, அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேற எந்த தடையும் கிடையாது. பின் என்ன அர்த்தம், அவர் மௌத்தா போயிட்டார்னா, ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதிட்டு அவர் மௌத்தா போயிட்டார்னா அவருக்கு சொர்க்கம் தான். ஒருவேளை அவர் இருக்கிறார் மௌத்தா போயின்னு சொல்லி சொன்னா அவர் எனக்கு மௌத்தா ஆகணும்னா அப்ப சொர்க்கம் பெறுவார். அப்ப சொர்க்கத்திற்கு தடை என்பது மரணமே தவிர கண்டிப்பா அவர் ஆயத்துல் குர்சி ஓதிட்டாரு, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் உறுதி என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடையதாக இன்ஷா அல்லாஹ் என்ன பார்க்கிறோம், நம்ம ஆயத்துல் குர்சியை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம தஃப்சீருக்கு வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன் 9 அல்லது 10 அம்சங்கள் இது கொண்டிருக்கின்றது என்பதாக. அதில் முதல் அம்சமாக நாம் பார்க்கலாம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. இது ஒரு பக்கம், இது ஒரு பகுதியாக சொல்கின்றார்கள். பொதுவாக அல்லாஹ் என்ற அல்லாஹ் தான் நம்ம அர்த்தம். லானா என்ன அர்த்தம் சொல்றோம், லா இலாஹ கடவுளே இல்லை, லானா இல்லை, இலாஹ்னா கடவுள், கடவுளே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு முதல் பகுதியை சொல்லப்படுகிறது. இப்போ இதுக்கு பெரும்பாலும் நமக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வே நமக்கு என்ன செஞ்சிடும், அர்த்தம் புரியும். அல்லாஹ்னா அல்லாஹ் தான். அதே மாதிரி லா இலாஹ கடவுளே இல்லை, இல்லாஹுவ அவனை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு இறைவன் இல்லை. இப்போ இதில் முதல் பகுதி. அடுத்த பகுதி என்ன, அல் ஹய்யு அல் கய்யூம். அல் ஹய்யு, ஹய்யு என்று சொன்னால் உயிர் உள்ளவன் அர்த்தம். பொதுவாக நமக்கு தான் உயிர் இருக்கு, ஆனால் நமக்கு என்ன ஆயிரும், நம்ம இறந்து போயிடும். ஆனால் ரப்பை பொறுத்தவரை, அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் எப்போதுமே உயிருள்ளவனாக இருப்பான். அவனுக்கு எப்போதுமே மரணம் என்பது கிடையாது. அதற்குத்தான் சொல்லப்படும் அல் ஹய்யு. அல் கய்யூம் என்று சொன்னால் நிலையானவன், நித்திய ஜீவன், நிர்வகிப்பவன் என்கின்ற பல பொருள்களை இதை கொண்டிருக்கின்றது. எனவே அல் ஹய்யுல் அல் கய்யூம் என்று சொன்னால் அவன் என்ன செய்கின்றான், உயிருள்ளவனாகவும் இருக்கிறான், நித்திய ஜீவனாகவும் இருக்கிறான் என்று அது பொருளாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். இது மூன்றாவது பகுதி. லா தஅஹுதுஹு, லா தஅஹுதுஹு என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவனை பீடிக்காது, அதாவது அவனை எடுத்துக்கொள்ளாது. என்ன எடுத்துக்கொள்ளாதான், சினத். சினத் என்று சொன்னால் சிறு உறக்கம். இப்போ பாருங்களேன், நம்ம பயான ஒட்டியே, நம்ம தஃப்சீரை ஒட்டியே பார்ப்போம், சிறு தூக்கம் நமக்கு வரும். அது எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ நான் பஸ்ஸில் வந்தேன், தூக்கிட்டு வந்தேன், டிரைவில் வந்தால் தூக்கம் வரும், திடீர்னு நம்ம நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும். இப்போ இப்படி எல்லாம் தூக்கங்கள் வருகிறது. ஆனால் இந்த சிறு தூக்கம் கூட யாருக்கு இல்லையா, ரப்புக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், தெளிவா இருக்கிறார். நான் தப்பா சொல்லிட்டேன். அதே மாதிரி வலா நௌம், அது மட்டும் இல்ல, பெரும் நித்திரையும் கிடையாது. பெரிய உறக்கம் சொல்ற, நல்ல லாங் டீப் ஸ்லீப்னு சொல்றோம்ல, அதுவும் கிடையாது. இதுக்கு ஒரு விளக்கத்தை நாங்கள் பின்னணியில பார்க்கலாம். நாம் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, முந்தைய சமூகத்துல பனி இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்த ஒரு செய்தி. ஏன்னா பனி இஸ்ரவேல் என்பவர்கள் என்றாலே என்னதுதான், கேள்விக்கே பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அளவு எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்கிறது தான். அது அறிவுபூர்வமான சிந்தனை பூர்வமாக கேள்விகள்லாம் கிடையாது. முதற்கமான கேள்விகள், வித்தியாசமான கேள்விகள், கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி என்ற வடிவத்தில் தான் அவங்களுடைய கூடங்கள்லாம் இருக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹல் யனாமு ரப்புக், உங்க இறைவன் தூங்குவானா, அல்லாஹ் தூங்குவானா கேட்கிறாங்க. இப்படிதான் கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்தது, இத்தகில், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கொள். யாரை பார்த்து என்ன கேட்கிற, அல்லாஹ்வுக்கு தூக்கம் வராது, கிடையவே கிடையாது. பொதுவா அல்லாஹ்வுக்கு சிறு உறக்கம் சினத்தும் கிடையாது, பெரும் உறக்கமும் கிடையாது. அவ்வளவுதான். இதற்கு இந்த செய்தியை இமாம் இப்னு ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அது வரலாற்றில் சொல்லி இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா, என்ன சொன்னான்னு சொல்லி சொன்னா, உன்னுடைய மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் மாற்றணும் அவங்களுக்கு பேர் என்பதாக 2 கண்ணாடியை அல்லாஹ் என்ன செய்யலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க அப்படியே இந்த 2 கண்ணாடி பிடிச்சி நிக்கிறதா, உங்களுக்கு தூக்கமே நீ கிடையாது, நீங்க இன்னைக்கு தான் பனிஷ்மெண்ட் நில்லுங்கிற மாதிரி நிக்க வச்சுட்டான் அல்லாஹ். அவரும் அல்லாஹ் சொல்லிட்டான் நிக்கிறான். அப்ப பொதுவா இரவு என்பது 3 பகுதியாக இருக்கு நமக்கு தெரியும். நம்ம தராவி தொழுது கூட என்ன சொல்ல ஆரம்பத்திலே தொழுதுறோம். ஆனால் தராவி, தஹஜ்ஜுத், அந்த கியாமுல் லைலுங்கிறத நம்ம பார்க்கும்போது நடினிசை என்பது ஒரு 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே தொழுவது தான் தஹஜ்ஜுத்துடைய சிறப்பு. அப்போ இரவை 3 பகுதியாக பிரிக்கும் போது 3ல் 2 பகுதி போயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அது வரைக்கும் என்ன பண்றாங்க, அப்படியே உறுதியா நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் நம்ம கண்ணாடி கீழே போடக்கூடாது, அப்படியே நிக்கிறாங்க. அந்த 2 பகுதி முடியும் போது ஒரு சின்ன தூக்கம் வந்துருச்சு. அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு முட்டி போட்டுறாங்க, பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணல, விடல.
அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லி விட்டான். ஆனா மூன்றாவது பகுதியும் முடிஞ்சு ஃபஜருக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் நேரத்துல தூங்கி டொப்புன்னு போட்டான். கண்ணாடி போச்சு, சோழி முடிஞ்ச மாதிரி உடஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நடக்குது, தூங்கிட்டீங்க, கண்ணாடி போட்டீங்க, இப்ப உங்க கையில கொடுத்த 2 கண்ணாடி நீங்க போட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, உடஞ்சிருச்சு. இப்ப அல்லாஹ் தூங்கிட்டா வானத்தையும் பூமியை யார் நிர்வகிக்கிறா? வானம் பூமி உடஞ்சிருமா? அப்ப கண்ணாடி உடஞ்ச மாதிரி நான் தூங்கிட்டா அவன் தூங்க மாட்டான் என்று உங்க ரப்புக்கு தூங்க மாட்டேன்னு உங்க மக்களுக்கு புரிய வைங்க. மனிதர்களுக்கு தான் இந்த சோம்பேறித்தனமே தவிர, மனிதர்களுக்கு தான் இந்த பலவீனமே தவிர, மனிதர்களுக்கு தான் இந்த கஷ்டமே தவிர, நான் தேவையற்றவன் என்பதை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் புரிய வைங்கள். நான் தூங்கினா வானம் பூமியில இது மாதிரி தான் சுக்குநூறா உடஞ்சிரும். உங்கள் இறைவன் யாரு? ஹய்யுல் கய்யூம். அவன் என்ன பண்ண மாட்டான், ஒருபோதும் அவன் தூங்குவது இல்லை என்பதை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு பாடம் நடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், 4வது பகுதி நம்ம பார்க்கிறோம், இது லஹு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அல். அப்ப லஹு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? லஹு அவனுக்கு, மா ஃபி ஸமாவாதி வானங்கள் உள்ளவை எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம், அவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி என்ன, வ மா ஃபில் அல் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான். அப்ப வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு தான். அவன் தான் ஓனர், ப்ரொப்ரைட்டர், அவனுக்கு எல்லாமே தெரியும், வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. உண்மையிலே பாருங்க, 7 வானம் 7 பூமி இருக்குது. அதோட ஆய்வுகளும் அதோட விஞ்ஞான அந்த அறிவுபூர்வமான அறிவியலும் போய்கிட்ட தான் இருக்கு. யாருக்கும் என்னமே கம்ப்ளீட்டா தெரியாது. அப்ப லஹு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அல் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்குத்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து 5வது பகுதியை நாங்கள் பார்க்கிறோம், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனி. அதாவது மன் யார் என்று சொன்னால் சொல்வார்கள் ஒன் ஹூ கேன் என்பதாக கருத்து என்ன சொல்லப்படுகிறது? மன் தல்லதி அவர்கள், யஷ்ஃபா பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், இன்தஹு அவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைப்பவர் என்னது? இல்லா பிஇذனி யாருக்கு அல்லாஹ் இது அந்த அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர வேறு யாரும் அனுமதி செய்ய முடியாது. இப்ப யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட்ஸ் பிரேக் சொல்லுங்க. அல்லாஹ் சில பேருக்கு நாளைக்கு மறுமையில் அனுமதி கொடுப்பான், அவர்கள் மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும், வேற யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அந்த பரிந்துரையும் யார் யாருக்கு என்பதையும் அல்லாஹ் தான் லிஸ்ட் சொல்லுவான். அந்த லிஸ்ட் நம்ம இருந்தாதான் நம்ம செலக்ஷன் ஆகும். இப்ப யார் பரிந்துரை செய்வார்கள், யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷாஅல்லாஹ், வெரி குட், நல்ல ஆன்சர். நீங்க என்ன சொன்னீங்க? அதான் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முதல்ல அவங்க தான் சொன்னாங்க, ரெண்டாவது ஷேர் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாளைக்கு என்ன செய்வார்கள்? பரிந்துரைப்பார்கள். அதுவும் அல்லாஹ் என்ன செய்வான்? சொன்னதுக்கு பிறகுதான். இதனுடைய வரலாற்று செய்திகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் பேருக்கு என்ன செய்வார்கள்? பரிந்துரை செய்வார்கள். அவர் யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பட்டியல் தான் அது கிடைக்கும். புகாரி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசின் கீழே அப்படி என்ன பண்ணுவாங்க? சுஜூதுல விழுந்துருவாங்க. நாளைக்கு பாருங்க, நமக்காக நம்முடைய ஷேக், நம்முடைய ஹபீப், நம்முடைய உயிரை விட மேலானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அரிசின் கீழே அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுல விழுந்து புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ வேண்டிய அத்துணை வார்த்தைகளையும் புகழ்ந்து சொல்வாங்களாம். அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கும்போது இர்ஃபா ரஅஸக் என்பதாக அல்லாஹ் என்ன செய்வான்? உங்கள் தலையை உயர்த்துங்க, நீங்க கேளுங்க, உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அப்ப அந்த பரிந்துரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவார்கள். அதற்கும் சில வரையறை இருக்கு. எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் பண்ணும்படியான ஓப்பனும் கிடையாது. அல்லாஹ் ஒரு வரையறை கொடுத்துப்பான். குறிப்பா பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு தான். சில நேரங்களில் என்பதை விட ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரே ஒரு முஷ்ரிக்கு ஒரு என்ன கிடைக்கும்? ஒரு பரிந்துரை கிடைக்கும். அந்த பரிந்துரையும் நல்லா கவனிக்கணும், மன்னிப்புக்கான பரிந்துரை கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா பாப்பா என்னதுதான்? காஃபிர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பாப்பா அபூதர் அவர்கள் முஷ்ரிக். அவர் மௌத்தா போற நேரத்துல என்னது? அபூ ஜஹல் அபூ லஹபா சக்காத்துல இருந்து என்ன சொல்றாரு? நம்முடைய கண்ணியத்தை விட்டுறக்கூடாது, நம்முடைய பழைய மார்க்கத்தை விட்டுறக்கூடாது என்று குழப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க வைக்கல. ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எப்படியாவது கலிமா சொல்லுங்க, குல் கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் சொர்க்கம் செல்வார். கலிமா மட்டும் சொல்லிருக்கேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சுறாங்க. இங்கிட்ட யாரு? அபூஜஹல் போட்டு குழப்பறான், இல்ல பழைய மார்க்கம் நம்ம விட்டுறக்கூடாது என்று சொல்லி கடைசியில் அவர் முஷ்ரிக்கா தான் மௌத்தா போறார். அப்ப அவர் முஷ்ரிக்கு, அவருக்கு நரகம் தான். ஆனா நரகத்துல வேதனை மட்டும் குறைப்பதற்கு என்ன செய்வார்களா? நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வார்கள். அவர்களுக்கு மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாக்கு கேட்பாங்க, அது கழுதை வடிவத்தில் இருக்கும், அது வேற விஷயம். அப்ப குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு தான் செய்வார்கள். முஸ்லிம்களுக்கே பல கேட்டகரி இருக்கு. கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு குரூப், லேசாக கேள்வியை கேட்டு செல்லக்கூடிய ஒரு குரூப், நரகத்துக்கு போயிருவாங்க. செஞ்ச தண்டனையான, அதாவது செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு போயிருவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க சுத்தமாகி சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கான அந்த பரிந்துரை. இப்படி 3 வகையான பரிந்துரைகள் நாங்கள் பார்க்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கு கேட்கணும்னு சொல்லி சொல்லுவாரோ அவர்களுக்கு மட்டுமே அவங்க பரிந்துரை செய்வாங்க. அப்ப கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய குரூப்ல நம்ம இருக்கணும். அல்லாஹ் ஆமீன் ஆக்கட்டும். அதை அல்லாஹ் அருள் செய்யும் நமக்கு. அடுத்த குரூப் என்ன? லேசான கேள்வி கணக்காக. அடுத்த விஷயம் நரகத்துக்கு போயிருவாங்க, அதிலிருந்து சுத்தமாய் சொர்க்கத்தை அதன் மூலமாக பெறுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைக்கு ஒரு அழகான ஒரு நம்மகிட்ட கையில ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம் சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பரிந்துரை செய்யணும்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத். மாஷா அல்லாஹ். அவ்வளவுதான். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அப்ப பாங்கு சொன்னதுனா பாங்கு சொல்ற மாதிரியே நம்ம சொல்லுவோம். ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் மட்டும் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுவோம். மீண்டும் பாங்கு சொன்னதுக்கு பிறகு இந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸலவாத்துக்கு பிறகு பாங்கு துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வ ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலா வல் ஃபலீலா வ பஸு மஹாமன் மஹ்மூதுல் வஅத என்பதாக அந்த பிரார்த்தனை நாங்கள் ஓத வேண்டும். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 6வது பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயத்துல் குர்சியோட 6வது பகுதி. அப்ப இதுனி அது சொல்லியாச்சு. யாலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யஹீதுன பிஷை. அப்ப என்ன சொல்லப்படுகிறது? யாலம், அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எதை அறியக்கூடியவனாக இருக்கின்றான்? மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும், அதாவது அவர்களுக்கு முன்னால் எது, அவர்களுக்கு பின்னால் எது நடக்கும் என்பதை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம என்னதான் பெரிய ஜீனியஸாக இருந்தாலும், பெரிய ஒரு அறிவியலாளர் கல்வியாளராக இருந்தாலும் நமக்கு எல்லாம் ஞாபகம் வராது. 5 வருஷம் வரலாறு சொல்லுங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 10 வருஷம் சொல்லுவார். இந்த மூத்தவர் ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வரலாறு தெரியும். ஆனா எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குமானா யாருக்கு அது இருக்காது. சிலதை மறந்துருப்போம், சிலதை சொல்லியிருப்போம். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் யாலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும், அவனுக்கு முன்னால் பின்னால் அத்துணையும் சொல்லுவாங்க. முக்காலம் அறிந்தவனா உண்மையிலே அல்லாஹ்வோட யாரும் கிடையாது. அவன் தான் கைபான விஷயங்களை அறிந்தவன், வேறு யாருக்கும் தெரியாது. அப்ப பாஸ்ட், இப்ப பிரசன்ட் 2025, ஃபியூச்சர் 2026, 2030, 2050 உலகம் அறியக்கூடிய அத்துணையும் அவனிடம் தான் இருக்கிறது. எனவே அத்துணையும் அறிந்தவன் அவன் தான். அதனால சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்துடைய ஒரு இலை உதிர்ந்தால் கூட அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல் கல்வி இல்லாமல் அது உதிராது. அந்த அளவிற்கு அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய கல்வி, அப்ப அல்லாஹ் சிலருக்கு சில பேருக்கு சில வெற்றி சொல்லி கொடுத்திருப்பான். உதாரணம், தூதர்களுக்கு வஹியை கொண்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பான். அதே மாதிரி நபிமார்களுக்கு அடுத்த ஒரு நல்லடியாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு அடுத்து நமக்கு என்பது அல்லாஹ் யார் யாருக்கு எதை மலக்குமார்கள், நபிமார்கள், அடுத்து நபித்தோழர்கள், அடுத்து நல்லவர் என்று சொல்லக்கூடிய யாருக்கு அல்லாஹ் எந்த கல்வி கொடுத்தானோ அது அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமை கியாமத்தால் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல. எந்த வெள்ளிக்கிழமை என்பது யாருக்காவது தெரியுங்களா? சொல்ல முடியுமா யாராவது? சில பேர் தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அது என்னது? தவறு. எந்த வெள்ளிக்கிழமைன்னு சொல்லப்படல, வெள்ளிக்கிழமை நடக்கும் என்பதுதான். இப்ப இந்த மாதிரியான கல்வியை, அந்த மறைவான கைவை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வாசிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அதுல வாசிய குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த், வசியா என்று சொன்னால் நன்றாக நாங்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, விசாலமாக இருக்கக்கூடிய குர்சி என்று சொன்னால் அவனுடைய குர்சி, அதாவது அரிசி வேற குர்சி வேற. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அரிசி சிம்மாசனம் அரியாசனம் குர்சி எல்லாம் ஒண்ணு நினைச்சிருக்கோம். அப்படி அல்ல. இந்த ரெண்டும் என்னதுதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அரிசி வேற குர்சி வேற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். குர்சி என்பது விசாலமானது. அதாவது இப்னு அப்பாஸ் அறிவிக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, 2 கைகள் இருக்கிறது, 2 கால்கள் இருக்கிறது. ஆனால் அது எப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அவனை மாதிரி லைக்ஷ கபி மிஷ்லி ஹிஷையுன், அவனை போல எந்த ஒரு பொருளும் கிடையாது. உடனே இமேஜினுக்கு போயிடக்கூடாது. அல்லாஹ்க்கு முகம் இருக்குன்னா அப்படி இருக்குமோ, அல்லாஹ்க்கு 2 கை இருக்குன்னா இப்படி இருக்குமோ, அல்லாஹ்க்கு 2 கால் இருக்குன்னா அப்படி இருக்குமோ, அந்த இமேஜின் கற்பனைக்கு போயிடக்கூடாது. அது யாரும் பார்த்தது கிடையாது. அதை நம்ம ரப்பு என்ன பார்ப்போம்? சொர்க்கவாசியாக நாளை மறுமையில் தான் பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய குர்சி என்பது வேறு, அர்ஷ் என்பது வேறு. அப்ப அந்த குர்சி என்பது விசாலமானது. அப்ப அல்லாஹ்வுடைய 2 பாதங்கள், அந்த பாத ஸ்தலத்துல தான் அந்த குர்சி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
அப்படிப்பட்ட வசியா குர்சியு சமாவாதி வல், அது வந்து வானம் பூமி அளவு என்னது விசாலமாக இருக்கும் என்பதாக மிக அழகாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பார்த்து சொன்னா வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அந்த ரெண்டும் பாதுகாப்பதில் அல்லாஹ்க்கு எந்த சிரமமும் இருக்காதா. எந்த ரெண்டு? 7 வானம் 7 பூமி. வானத்தையும் சரி, அந்த 7 வானமா இருக்கிறதுல பூமி சரி, 7 பூமியா இருக்கிறதுல இந்த ரெண்டையும் பாதுகாப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் கிடையாது. கொஞ்ச நேரம் அல்லாஹ் ஓய்வு எடுக்கிறானோ, கொஞ்ச நேரம் அல்லாஹ் வேற ஒரு துறைக்கு வேற ஒரு நிர்வாகிக்க சொல்றானோ, அதெல்லாம் கிடையாது. 24/7 இருக்கட்டும், 365 டேஸா இருக்கட்டும், யௌமுல் கியாமா இருக்கட்டும், பாதல் யௌமுல் கியாமா இருக்கட்டும், எப்போதும் அவன் என்னதான் ஹய்யுல் கய்யும் தான், நித்திய ஜீவன் தான், நிர்வகிப்பவன் அவன் மட்டும்தான், பரிபாலிப்பவன் அவன் மட்டும்தான், பாதுகாப்பவன் அவன் மட்டும்தான். சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், அத்துணை அவனுடைய படைப்பினாக இருக்கட்டும், அதை அவன் பாதுகாப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. அவன் தான் அதை நிர்வகிப்பவன் என்று சொல்லப்படுகிறது. இறுதியான வசனம் வஹுவல் அலியுல் அலீம். வஹுவல் அலியுல் அலீம் சொன்னா, அலி என்று சொன்னால் உயர்வானது, அலீம் என்று சொன்னால் மகத்தானது என்று பொருள். இதெல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, கிட்டத்தட்ட 9 அம்சங்கள் 10 அம்சங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆயத்துல் குர்சியுடைய தஃப்சீர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 256வது வசனம். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இக்ரஹ ஃபித்தீன் قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. فلا إكراه في الدين. لا إكراه في الدين அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய அந்த டிபேட், அந்த தாவா ட்ரைனிங் ப்ரோக்ராமோ இல்லை அவருடைய அந்த ப்ரோக்ராமை பார்க்குறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நான் முஸ்லிம்ஸ் கேட்கும்போது இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இருக்கான்னா இந்த வசனத்தை தான் அழகாக ஓதுவார். அவர் அப்படி தானே ஃபிங்கர் டிப்ஸில் கிட்டத்தட்ட மாஷால்லா 1060 வசனத்தையும் ஒரு ஹாஃபிலாக எந்த நேரங்களில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதெல்லாம் வந்து மாஷால்லா 15 வருஷம் அதிகமாக வளர்ந்துச்சு. இப்போ தான் என்ன ஆயிடுச்சு, இந்த தாவா ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்கின்ற இந்த டிபேட் இந்த விஷயங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. ஏன்னால் இப்போ உள்ள சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக. அப்போ அவர் இன்னும் ஜாவா அதிகமாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்லாம் இந்த மாதிரி வசனங்களை அதிகமாக என்பார். என்ன அர்த்தம்? சாப்டர் நம்பர் 2 வெர்ஸ் நம்பர் 256 அல்லாஹ் சேஸ் இன் குர்ஆன் லா இக்ரா ஃபித்தீன் அப்படின்னு அர்த்தம். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தமே கிடையாது, அறவே நிர்பந்தம் கிடையாது, கம்பல்சனே கிடையாது. வேறு வசனம் சொல்றதா இருந்தா லக்கும் தீனுக்கும் வலிது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் என்பது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், லா இக்ராஹ அறவே நிர்பந்தம் இல்லை, ஃபித்தீன் இந்த இஸ்லாத்தில். கத் தபையன சொல்கின்றான் அல்லாஹ். கத் தபையன என்று சொன்னால் தெளிவாக. பொதுவாகவே குர்ஆனுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, பயான், பையினான்னு சொல்லுவோம்ல, சூரா பையினா, தெளிவானது. அப்ப தெளிவாகி விட்டது, நிச்சயமாக தெளிவாகி விட்டது. அர்-ருஷ்த், ருஷ்த் என்று சொன்னால் சரியான பாதை, சத்தியமான பாதை, நேரான பாதை. அப்ப நேர்வழி என்பது தெளிவாகிவிட்டது. மினல் கையி, எதிலிருந்து? வழிகேட்டிலிருந்து, அநியாயத்திலிருந்து, தவறான வழியிலிருந்து, பாவத்திலிருந்து, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகி விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், ஃபமன் எவர் யக்ஃபுர் நிராகரிக்கிறாரோ, யார் வந்து இதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாரோ, மறுக்கிறாரோ, அவரை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது பித்தாகூத், அதுல முக்கியமான ஆள் யாரு? ஷைத்தான். தாகூத் அப்படின்னா ஷைத்தான் தான் அதை நிராகரிப்பான். வயூமின், ஆனால் யார் நம்பிக்கை கொள்வார்களோ, மேலும் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ, பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு யார் நம்பிக்கை கொள்வார்களோ, ஃபகதிஸ்தம்ஸக மேலும் அதை அப்படி பற்றி பிடித்துக் கொள்வார், உறுதியாக என்ன செய்வார், அதை பற்றி பிடித்துக் கொள்வார். அதுக்கு உதாரணம் சொல்லப்படுது, பில் உருவத், உருவத் என்று சொன்னா ஒரு வளையம், கயிறு கூட நம்ம சொல்லலாம். அப்ப அந்த வளையத்தை அவர் பற்றி பிடித்துக் கொள்வார். அதே மாதிரி என்ன உஸ்கா, அது எப்படிப்பட்டதா? நல்ல ஸ்ட்ராங்கானது, நல்ல உறுதியானது. இப்ப அந்த உறுதியான வளையத்தை அவர் பற்றி பிடித்துக் கொள்வார். லன் ஃபிசாம், அது எப்படிப்பட்ட ஒரு வளையம், எப்படிப்பட்ட கயிறு? துண்டிக்கவே முடியாது, கட்டே ஆகாது. அது எத்தனையோ பேர் பிடிச்சாலும் அப்படியே சுருங்கிருமா, கசங்கிருமானா முடியவே முடியாது. அப்படி ஒரு துண்டிப்பே இல்லாத கயிறு. லஹா, அதற்கு வல்லாஹு அல்லாஹ் எப்படி பண்றான், சமீஉனாக அலீமுனாக இருக்கிறான், நன்கு செவியுறுபவனாக, நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு சில விளக்கங்களை இதுக்கு நம்ம பார்க்கலாம். முதல் விளக்கம் என்னன்னு சொன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தமே கிடையாது. ஏன் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது? இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்பது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன தேவையில்லை, உனக்கு விரும்பினால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள், அது உனக்கு சக்தி இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, வேட்டைக்கார கத்திக்கும் தோட்டக்கார கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு.
நம்மகிட்ட கத்தி இருக்கு, அதே நம்ம என்ன செய்யறோம், சத்திய நல்லதுக்கு யூஸ் பண்றோமா கெட்டதுக்கு யூஸ் பண்றோம் நம்மளே பொறுத்தான் இருக்கு. இப்போ டிவியுமே இருக்கு, தொலைக்காட்சியுமே இருக்கு, அதை என்ன செய்யறோம், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது நல்லது. செல்போன் மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதே செல்போனை பார்த்து டிவியை பார்த்து இப்போ இருக்க சோசியல் மீடியால கெட்டது யூஸ் பண்ணா அது கெட்டதாக இருக்கிறது. அப்ப நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா இந்த உலகம் தானா இயங்காது. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறான். அந்த சக்தி தான் யாரு? அல்லாஹ். அப்ப அவன் அல்லாஹ் என்று சொன்னால், அவன் இறைவன் என்று சொன்னால், இறைவனுடைய குவாலிட்டி அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பொதுவாக எத்தனையோ கற்பனை தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ கோட்பாடுகள், எத்தனையோ இசங்கள், மதங்கள்லாம் இருக்கு. அதுல உள்ள கடவுள் கொள்கையும் இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கையும் பார்த்து சொன்னா சொல்லுவாங்கல்ல, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் இஸ்லாத்துல கடவுள் கொள்கை சிறப்பா இருக்குது? ஒரே இறைவன் தான். அந்த இறைவனை என்ன குல் சொல்லுங்க நபியே, ஹுவ அல்லாஹ், அல்லாஹ் அவன் ஒருவனே, அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன், லம் எலித் அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத் யாராலும் பெறப்படவும் இல்லை. உதாரணத்துக்கு அல்லாஹ்க்கு அப்பா இருக்கிறார்னு இவங்க சொன்னாங்கன்னா அப்ப பெரிய அல்லாஹ் யாரு? அவங்க தானே ஆயிடுவாங்க. அப்ப அல்லாஹ்க்கு அப்பா இல்லை, ஆனா அப்பாவுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவன் பலகீனமா ஆயிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், நான் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரையும் நான் பெறவும் இல்லை. கடைசி அழகா அல்லாஹ் முடிவா என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எனக்கு நிகர் யாரும் கிடையாது. அல்லாஹ்க்கு நிகர் அல்லாஹ் மட்டும்தான். இப்ப இந்த கடவுள் கொள்கை எந்த கடவுள் கொள்கைக்கு என்ன இல்லை, ஒத்து போறது இல்லை. கடவுள் ஒருத்தன் சொன்னா கடவுளுக்கு எப்படியாவது என்ன பண்ணிடுறான், இணைய துணைய தேவையை உண்டாக்கிடுறான். அப்ப கற்பனை தெய்வத்தை உண்டாக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் யாருதான்? சத்தியமானவன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில உனக்கு பகுத்தறிவு சொல்லணும், இவன் தான் இறைவன், இவன் தான் பின்பற்றணும், சத்தியம் நேர்வழியில இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான வழியை பின்பற்றிக் கொள்ளுங்களே தவிர நீங்கள் வழிகட்டுக்கு சென்று விடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் கத் தபையன ருஷ்து மினல் காயி, சத்தியமான வழி தெளிவாகிவிட்டது. எதிலிருந்து? வழிகேட்டிலிருந்து. ஃபமை யக்ஃபுர், யார் இதை நிராகரிப்பார்களோ அவர்கள் தான் யாரை பின்பற்றுவார்கள்? தாகூத் என்கின்ற ஷைத்தானை பின்பற்றுவார்கள். இப்ப இதுல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஷைத்தான் என்பவன் யார்? நமக்கெல்லாம் என்னது, அல்லாஹ் அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே அவன் அதுவுன் முபீன், தெளிவான பகிரங்கமான எதிர். வலா தத்தபிஹு குதுவாத்து ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன் சொல்வான் அல்லாஹ். நீங்க இஸ்லாத்தில் நுழையும் போது இது ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க, அரைகுறையா நிக்காதீங்க, ஓரத்தில் நிக்காதீங்க, முழுமையா நீங்க பின்பற்றுங்க. அதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது வலா தத்தபிஹு குதுவாத்து ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை ஃபுட்ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, அவன் தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அப்ப அந்த ஷைத்தானை நம்பினா நம்ம வழிகிட்டு போயிடுவோம். ஆனால் தெளிவா இருக்குது வழி, இதுதான் சத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப அல்லாஹ்வை நம்பி அதுல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான உதாரணம் தான் அல்லாஹ் சொல்கின்றான். ஃபகதிஸ்தம்ஸக, அவர் பற்றி பிடித்துக் கொண்டு கொள்வார். எதை பற்றி பிடித்துக் கொள்வார்? ஒரு உறுதியான ஒரு வளையத்தை, ஒரு கயிற்றை அவர் என்ன செய்வார்? பற்றி பிடித்துக் கொள்வார். அந்த கயிற்றுக்கு துண்டிப்பே இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நிச்சயமாக அவன் கேட்பவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லப்படும். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்கின்ற வசனங்களுக்கு ஒரு 2 விளக்கத்தை நமக்கு பார்க்கலாம். பெரும்பாலும் தஃசீரில் இந்த 2 விளக்கம் தான் அதிகமாக சொல்லப்பட்டது. முதல் விளக்கம் என்னவென்று சொன்னால், அன்சாரி, அதாவது நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் முஹாஜிர்கள், அன்சாரிகள். இப்ப அன்சாரிகள் விஷயத்துல ஹுசைனி அப்படிங்கிற ஒரு அன்சாரி சஹாபிக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? 2 மகன்கள் இருக்கிறார். இந்த 2 மகன்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முர்தத்தா போயிடலாம், வெளியில போயிடலாம். நல்லா பாதுகாப்பு. இன்னைக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. நாம சத்திய கொள்கையில் இருப்போம், ஆனா நம்ம புள்ள என்ன போயிடும்? தவறான வழிக்கு போயிடும். சத்தியம்னு தெரிஞ்சு தவறான வழிக்கு போயிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான். அதே மாதிரி என்னதான், நம்ம புள்ள சரியா இருக்கும், நம்ம ஒரு தவறான பாதிப்பு அப்படி போயிடக்கூடாது. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போகும். குடும்பத்தில் ஒரு சிலர் தொழுதுட்டு ஒரு சிலர் தொழுகாம இருந்து, ஒரு சிலர் நல்லவங்களா இருந்து ஒரு சிலர் கெட்டவங்களா இருந்துன்னு சொல்லி சொன்னா பாதி பேர் சொர்க்கம் பாதி பேர் நடக்கும். இப்படி ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பம் என்பது இஸ்லாமிய குடும்பமாக இருந்து, முன்மாறி முஸ்லிம் குடும்பம் வந்து சொர்க்கத்துடைய குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆசைப்பட வேண்டும், அதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப அந்த 2 பசங்க என்ன பண்ணிடுறாங்க? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன பண்ணுகிறார்? அன்சாரி சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ் தூதரே, இந்த மாதிரி என் பசங்க போயிட்டாங்க, என் கொண்டோட தான் இருக்காங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்திய நம்ம மார்க்கத்தில் இருக்கலாம் நினைக்கிறேன், நீங்க என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை, அப்பதான் இந்த வசனம் இறங்குது, லா யக்ரா ஃபித்தீன், இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை. ஏன் நிர்பந்தம் இல்லை? கத் தபையன ருஷ்து, தெளிவாகி விட்டது, இதுதான் சத்தியம் என்பதாக. மினல் கை, எப்படி வழிகேட்டிலிருந்து இதுதான் நேர்வழிக்கு சத்தியம் ஆயிருச்சு. அவனுக்கு பகுத்தறிவுலாம் இருக்குல்ல, அவனே பகுத்து ஆராய்ந்து பார்க்கட்டும், அவன் எதனால இந்த கொள்கையை விட்டு போறான்னு பார்க்கறப்ப உண்மையிலேயே வேறு கொள்கை சிறந்த கொள்கைனா எல்லாருக்கும் ஓகே தான். ஆனா அப்படி ஒரு கொள்கை இல்லை.
அப்ப எதுக்காக போவாங்க? ஒண்ணு பொண்ணுக்காக, இல்ல பொருளுக்காக. இப்ப இவர்களை பொறுத்தவரை என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப இருந்து அப்ப வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய டாக்டிக்ஸ் தான், ட்விஸ்ட் தான். என்னது? சிரியா ஷாம்ல இருந்து வந்திருக்கான், நிறைய வியாபார பொருட்கள் செல்வத்தை கொண்டு வந்திருக்கான். இந்த 2 வாலிப பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, இவ்வளவு செல்வம் உனக்குத்தான், இவ்வளவு வியாபார பொருள் உனக்குத்தான், நீ அப்படியே ஷாமுக்கு சிரியாக்கு நீ வந்துருன்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? செல்வத்தை பார்த்த உடனே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு சத்தியத்தை விட்டு அசத்தியத்துக்கு போயிடுறாங்க. இப்ப நாட்டை விட்டே போறான், ஒண்ணு மார்க்கத்தை விட்டு போறான், அந்த நாட்டை விட்டும் போறாங்கிறப்ப அந்த தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா இக்ராஹ ஃபித்தீன், யாருக்கு நிர்பந்தம் இல்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். அப்ப ஷைத்தானை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்னதான்? தெளிவான வழிகேடு தான். ஆனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் இந்த கயிறு என்ன கயிறு? சொர்க்கம் வரை உள்ள கயிறு. இது அருந்திராது. யார் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் உறுதியா இருக்கிறாங்களோ அவர் இந்த கயிறு என்பது, இந்த வலை என்பது, பற்றி பிடித்துக் கொண்ட அந்த குர்ஆன் சுன்னா என்பது சொர்க்கம் வரை அவர்களுக்கு இழுத்து செல்லும். அது உறுதியான கயிறு. இத்தனை பேர் பிடிச்சி இழுக்கிறோமே, அது அந்துருமே, அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் இந்த மார்க்கத்தில் வந்தாலும் அத்தனை பேரும் இந்த மார்க்கம் என்ன செய்யும்? சொர்க்கத்திற்கு எடுத்து சொல்லும் என்று சொல்லி என்ன பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டுருங்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு சம்பவம் இருக்கு. உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு அடிமை இருக்கிறான், நல்ல ஒரு அடிமை தான். ஆனால் அந்த அடிமை என்ன இல்லை? மார்க்கத்துக்கு வரல. இப்போ நம்ம உமர் சொல்கின்றார்கள், மார்க்கத்தை எத்த வைக்கின்றார்கள், இருந்தாலும் அவருக்கு என்ன இல்லை? அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறார். அப்போ உமர் அவர்கள் நினைச்சிருந்தால், நீ அடிமை, நான் உன் எஜமா, நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்றதாக அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லைனால உமர் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணல. அந்த அடிமை என்ன பண்ணியிருக்கிறாரு? முஷ்ரிக்காவே இருந்து மரணித்து விட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அன்பிற்கினியவர்களே, 255 மற்றும் 256 2 வசனங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த வசனம் மூலமாக நிறைய பாடங்கள் படிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களுடைய பொருளை உணர்ந்து பாடத்தை தெரிந்து பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. வாங்க சொல்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.